வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். தமது மனைவியின் சொத்துக்கள் காரணமாக தாம் செல்வந்தராகியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். தனது மனைவியின் குடும்பத்தினர் தம்மை விடவும் மிகவும் செல்வந்தர்கள் எனவும் அவர்கள் நீண்ட காலமாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருபவர்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். புண்ணியம் செய்தமையினால் மனைவியினூடாக அபிவிருத்தி அடைய கிட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். தமக்கு எதிராக முறைப்பாடு செய்த மற்றும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த அமைச்சர்களின் சொத்துக்களுடனும் ஒப்பீடு செய்யும் போது இந்த விடயம் நியாயமானது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இரவு கூட்டங்களுக்கு செல்லும் போது ஊரில் உள்ளவர்கள் தமது சட்டைப்பைக்குள் 5000 ரூபாய் வழங்குவதாகவும் எரிபொருள் வழங்குவதாகவும் ஊடகங்களிடம் கூறிய நபர்கள் தம்மை விட சொத்துக்களை வைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். தமக்கு எதிராக குற்றம் சாட்டும் நபர்கள் தனது மனைவியின் சொத்துக்களையும் தமது சொத்துக்களையும் பிரித்தறிந்து கொள்ள முடியாதவர்கள் என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். தனது மனைவியின் குடும்பத்தினர் கடந்த 40 ஆண்டுகளாக வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தமக்கு இன்னமும் 35 வயது மட்டுமே என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தாம் தமது பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சொத்து விவரங்களில் உள்ளடக்கியுள்ளதாகவும் சட்டவிரோதமாக சொத்துக்களை கொள்வனவு செய்ததில்லை எனவும் மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்ட விடயங்களில் முதலீடு செய்ததில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சட்டத்திறனியாக தாம் செயல்பட்டுள்ளதாகவும் ஆலோசனை சேவை வழங்கியுள்ளதாகவும் அதற்காக வரி செலுத்தியுள்ளதாகவும் வரி அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குடும்பத்தினரிடமிருந்து பெற்றோர்களிடமிருந்தும் கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் தொடர்பிலும் தான் தகவல் வழங்கியுள்ளதாக தெரிவித்தும் இருக்கின்றார். கடந்த 2010 ஆண்டு முதல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். தொழிலாளர் வர்க்கத்தின் பிரதிநிதிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ராஜபக்சக்களை பெரும் முதலாளித்துவ பிரதிநிதிகள் என குற்றம் சுமத்திய நபர்கள் தற்பொழுது பெரும் செல்வந்தர்களாக காணப்படுவதாக அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். குறித்த நபர்களது சொத்துக்கள் தமது சொத்துக்களை விடவும் அதிகமானது என்று சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். இந்த சொத்து அதிகரிப்பானது ஓராண்டில் இடம்பெற்றதா அல்லது 76 ஆண்டு கால சாபத்தின் போது திரட்டப்பட்டதா என தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தும் இருக்கின்றார். இந்த 2 கேள்விகளுக்கும் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியும் இருக்கின்றார். தமக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்திய தோழர் வசந்த சமரசிங்க தம்மை விடவும் செல்வந்தர் என்று நாமல் குறிப்பிட்டும் இருந்தார். தனது சொத்து விவரங்கள் ஏனையவர்களுக்கு மாஞ்சாஜாலமாக இருந்தாலும் தனக்கு அது அவ்வாறு இல்லை என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் இம்முறை தேர்தலில் மட்டுமல்ல இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களிலும் தான் முன்னிலைப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நேற்றைய தினம் 18ஆம் தேதி அனுராதபுரத்திற்கு மேற்கொண்ட பயணத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தும் இருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசியல்வாதிகள் பலரின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பேசுபொருளாக மாறியும் இருக்கின்றது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் தனிப்பட்ட ரீதியில் தனது வருமானத்தை கட்டி எழுப்பியுள்ளமை தொடர்பில் தனது கட்சி அல்லது தனது கட்சிதாரர்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லை. கடந்த அரசாங்கங்களில் பொதுமக்கள் நிதியை திருடிய மற்றும் மோசடி செய்தவர்களுக்கே இந்த விடயம் ஒரு சிக்கலாக மாறியும் இருக்கின்றது. மேலும் மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் மின்சார சபை தொழிற்சங்கங்களுடன் எந்தவித சிக்கல்களும் இல்லை என்று தெரிவித்தும் இருக்கின்றார். இதேவேளை 40,000 மெட்ரிக் டன் கீரி சம்பா அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தும் இருக்கின்றார். எதிர்வரும் போகத்தில் கீரி சம்பா அரிசி 1 கிலோவை 260 ரூபாவை விட குறைந்த விலைக்கு வழங்கி அரிசி மாஃபியாவை ஒழிக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையின் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான மந்திரிமனையை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க வலியுறுத்தியிருக்கின்றார். நேற்று முன்தினம் இடிந்து விழுந்த மந்திரிமனையை நேற்று மாலை நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னரே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் கலந்துரையாடி சின்னத்தை பாதுகாப்பதற்கான செயல்பாட்டினை முன்னெடுப்ப
விடுவிப்பதாகவும் பிமல் ரத்நாயக்க உறுதியளித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனை இடிந்து வீழ்ந்து பகுதியளவில் சேதமடைந்துள்ள நிலையில் இதனை பார்வையிடுவதற்காக அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, ராமலிங்கம், சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் பத்துல ஜீவ, தொல்லியல் திணைக்களத்தின் புனர் நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன் ஆகியோர் சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடனும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கலந்துரையாடியிருக்கின்றார். இதேவேளை வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று தெரிவித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் அபகரிக்கப்பட்ட விவசாய காணிகளை மீள பெற்றுத்தரக் கோரிய 3வது நாளாகவும் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது கூட சத்தியாகிரக போராட்டத்தில் குறித்த விவசாயிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அண்மையில் விவசாய காணிகளை சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக தனியார் கம்பெனிகளுக்கு இலங்கை துறைமுக அதிகார சபையினர் இணைந்து வழங்கியுள்ளதை அடுத்து குறித்த முத்துநகர் விவசாயிகள் பல போராட்டங்களை நடத்திய போதும் வெற்றியளிக்கவில்லை. ஜனாதிபதி செயலகம் முன்பாகவும் போராட்டம் நடத்தியுள்ள நிலையில தற்போது சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். தங்களுடைய விவசாய நிலங்கள் தங்களுக்கு வேண்டும் என கோரி இதனை முன்னெடுத்தும் இருக்கின்றார்கள். விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு, இந்திய கம்பெனிகளின் நில மற்றும் வள திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவோம் என்று பல பதாகைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இதில் கலந்து கொண்ட முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா கருத்து தெரிவிக்கையில், முத்துநகர் விவசாய சம்மேளனங்கள் கடந்த 150 வருடங்களாக பாவித்த விவசாய நிலங்களை பெற்றுக்கொள்ள என்னை விவசாயிகள் அழைப்பு விடுத்தார்கள். இருந்தபோதிலும் உரிய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரை சந்திக்க முடியவில்லை. மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினரே அங்கு இருந்தார். அது சாத்தியமாகவில்லை. அப்போதைய மாவட்ட செயலாளராக இருந்த புஷ்பகுமார் அவர்கள் இந்த காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதாக கூறி 5 வருடங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களின் போதும் தீர்மானங்கள் எடுத்தோம். தற்போது வர்த்தமானியுடனான அறிவிப்பு செய்யப்படவில்லை என்று தற்போதையவர்கள் கூறுகின்றார்கள் என்று இதனை இது தொடர்பான அறிக்கைகளை ஒப்படைக்க முற்பட்ட போது அது பயனளிக்கவில்லை. இதனை விவசாயிகளிடம் ஒப்படைத்து செல்கின்றேன். எங்கு வேண்டுமானாலும் இது தொடர்பில் குரல் கொடுக்க முன்வருவேன். இதனை அரசியலுக்காக பேசவில்லை. அரசியலுக்கு என்று சோரம் போவதாக இருந்தால் என்னை விட்டு விடுங்கள். தொடர்ந்தும் உங்கள் காணிகளை பெற அரசாங்கத்திடம் தீர்வு பெற முயற்சியுங்கள் என்றும் விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.